இப்போ நம்ம கழுத்துல அந்த முதுகுல இருக்கிற போன்ஸ்லாம் அந்த வர்டிப்ரான்னு சொல்லுவோம். அந்த வர்டிப்ரா வந்து கழுத்துல இருந்து பின்ல உட்கார்ற இடம் வரைக்கும் போகும். ஸோ அந்த அந்த எலும்பு கூடு நடுவுல தான் நம்மளோட ஸ்பைனல் கார்ட் போகுது. ஸோ நம்மளோட முதுகெலும்பு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரெண்டு எலும்புக்கு நடுவுல ஜவ்வு இருக்கும். இந்த ஜவ்வு தான் வந்து நம்மளுக்கு மூமெண்ட், நம்ம சைட் டு சைட் மூமெண்ட்டோ இல்லை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூமெண்ட் பண்றப்பயோ நம்மளுக்கு அந்த லூப்ரிகேஷன் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ நம்ம ஸ்பைனல் கார்டை வந்து நம்ம முதுகு தண்டு வந்து அதுதான் ப்ரொடெக்ட் பண்ணுது அந்த எலும்பு. ஆனா வயசு ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த எலும்பு அந்த எலும்புல இருக்கிற அந்த நீர் சக்தி வந்து குறைஞ்சிடும். ஸோ அப்படி குறையிறப்போ டீஹைட்ரேஷன் ஆகும். அப்படி ஆகுறப்போ அந்த எலும்போட எட்ஜஸ்லாம் ஷார்ப் ஆகும். அதனால அந்த அது போற அந்த முதுகு தண்டு போற அந்த இடம் வந்து குறுகலாயிடும், சின்னதாயிட்டே இருக்கும். அந்த எலும்பு வளர்றதுனாலயோ இல்ல எலும்போட எட்ஜஸ் ஷார்ப் ஆகுறதுனாலயோ இல்ல ரெண்டு எலும்பு நடுவில் இருக்க அந்த ஜவ்வு வந்து அதுலயும் நீர் சத்து போயிடுச்சு அப்படின்னாக்கா அது ரொம்ப ஹார்டாயிடும். அதனால சம்டைம்ஸ் அது ரெண்டு எலும்பு நடுவுல வெளியில வந்து ப்ரொஜெக்ட் ஆகி அந்த ஸ்பைனல் கார்டை குத்துறதுக்கான வாய்ப்பு. ஸோ அது அதுக்கான இடம் குறுகல் ஆகிறதுக்கு பேர் தான் சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா கழுத்து எலும்பு தேய்மானம் அப்படின்னு சொல்லலாம். இதோட பொதுவான சிம்டம்ஸ் என்னன்னாக்கா அது நம்ம எவ்வளவு சிவியரா இருக்கோ, ஒருவேளை அது போய் இந்த ஜவ்வு போய் இந்த நரம்பு தண்டை அழுத்துது அப்படின்னு, நரம்பு தண்டை அழுத்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கேற்ற சிம்டம்ஸ் வரும். இப்போ நம்ம கழுத்துல அழுத்துச்சு அப்படின்னாக்கா நம்ம கை கால்லாம் வந்து மறுத்து போயிடும். முக்கியமான ஃபர்ஸ்ட் பெரும்பாலும் ஸ்டார்டிங் வந்து இந்த தம்பு மறுத்து போடும். இந்த தம்போட எட்ஜ்ல வந்து மரமரப்பு ஸ்டார்ட் ஆகலாம். அப்புறம் இந்த ஆள்காட்டி விரல்ல வரலாம். அதுதான் மோஸ்ட் ஃபர்ஸ்ட் சிம்டம். ஸோ நரம்பு அழுந்தது அப்படின்றதுக்காக. ஆஹ் அதுக்கப்புறம் போக போக அதை நம்ம அது விட்டுட்டோம், அந்த சிம்டம்ல இருந்து நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் கை ஃபுல்லாவே பரவ ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இந்த தம்போட கட்டவர்களோட மூமெண்ட்ஸ் பாதிக்கப்படலாம். இல்ல சில பேருக்கு வந்து கழுத்து வலி மட்டுமே இருக்கும், எப்பயுமே இருக்கும். சில பேருக்கு அது வந்து தலை சுத்தல், கழுத்து வலி கூடிய தலை சுத்தல் ஏற்படுத்தலாம். இது மூணு தான் காமன் சிம்டம்ஸ். இது பொதுவாகவே நம்ம வயசு ஆக ஆக ஒரு 45+ வயசுக்கு மேல நம்ம தாண்டி போறப்போ பொதுவாகவே எல்லாருக்கும் நடக்கிறது தான். இந்த எலும்பெல்லாம் நம்ம எலும்போட சக்தி கம்மியாயிடும். உடம்புல கால்சியம் அப்புறம் விட்டமின் டியோட லெவல்ஸ் எல்லாம் குறைய குறைய போன்ஸ் எல்லாம் வீக் ஆகும். பிளஸ் அது அது இல்லாம எலும்பு யூஸ் பண்ண பாடியில நியூட்ரிஷன்ஸ் கம்மியா இருந்துச்சு, ஊட்டச்சத்து கம்மியா இருந்துச்சுன்னாக்கா தேய்மானம் ஏற்படும். ஸோ இதனால அதுக்கு அந்த இந்த முது தண்டுக்கான ஸ்பேஸ் குறையப்படலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம பண்ற விஷயங்கள் என்னென்ன, நம்ம ஃபோன் இப்படி யூஸ் பண்றப்போ குனிஞ்சே பார்க்கணும். ஸோ அப்படி ரொம்ப நேரம் நம்ம கழுத்தை அப்படி குனிஞ்சே வைக்கிறோம். இல்லை ஒரு லேப்டாப் யூஸ் பண்றப்போ ரொம்ப நேரமா நம்ம கழுத்தை பெண்ட் பண்ணியே வச்சிருக்கிறோம். அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதை அதிகமாக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது இல்லாம வயது ஆக ஆக ஸ்பாண்டிலோஸ் வரதுக்கான ரிஸ்க்கும் இருக்கு. நம்ம இதுக்கான சிம்டம்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்தோம். நம்ம கழுத்து வலி, தலை சுத்தல், நல்ல கை கால் மரமரப்பு, இல்ல கை கால் செயல இழந்து போறது, இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா உடனடியாக ஒரு மூளை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டரை கன்சல்ட் பண்றது நல்லது. அப்படி கன்சல்ட் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் நாம வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். கழுத்துக்கு ஃப்ரண்ட்ல இருந்து சைட்ல இருந்து எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு ஒருவேளை அதுல கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் சிடி ஸ்கேன் பண்ணலாம். அப்படி சிடி ஸ்கேன்லயும் தெரியல, இல்ல ஒருவேளை நரம்பு அழுந்துற சிம்டம்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு, ஒரு கை காலில் மறுத்து போயிருக்கு, இல்ல கை கால் ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னாக்கா நம்ம ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கலாம் கழுத்துக்கு மட்டும். இதோட ட்ரீட்மெண்ட் வந்து நம்மளுக்கு மைல்டா இருக்குது. இப்பதான் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கு. அந்த முதுகு தண்டு வந்து ரொம்ப கம்ப்ரஸ் ஆகல, கொஞ்சம் தான் கம்ப்ரஸ் ஆயிருக்கு. எவ்வளவு கம்ப்ரஸ் ஆயிருக்குன்றது நம்ம சிடி ஸ்கேன்ல தெரியும். ஸோ சிடி ஸ்கேன் இல்ல எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி மைல்டா தான் இருக்குது, ஒன்லி பெயின் மட்டும்தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம டேப்லெட்ஸ் மூலியமாவே சரி பண்ணிக்கலாம். டேப்லெட்ஸ், அப்புறம் நெக் எக்ஸசைசஸ், அப்புறம் பிசியோதெரப்பி,
இந்த ட்ரீட்மெண்ட் மூலயமா சரி பண்ணிக்கலாம். இல்ல ரொம்ப சில பேருக்கு ரொம்ப சிவியரா இருக்கலாம், ரொம்பவே அழுந்தி இருக்கலாம் மூளை தண்டு. சில பேருக்கு சிம்டம்ஸ் வரதுக்கு முன்னாடி சிம்டம்ஸ் நிறைய வரதுக்கு முன்னாடியே வந்து ஆனா முதுகு தண்டு நிறையவே அஃபெக்ட் ஆயிருக்கலாம். அதுக்கான ஸ்பேஸ் ரொம்ப குறுகலா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் ரொம்ப குறுகலா இருக்கு, இல்ல சிம்டம்ஸ் நிறைய இருக்கு, அவங்களுக்கான பிரச்சனைகள் நிறைய இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம சர்ஜரி பண்ணலாம். சர்ஜரிக்கு வந்து கழுத்து மூலம் பண்ணணும். ஸோ முன்னாடி வழியாகவும் போகலாம், பின்னாடி வழியாகவும் சர்ஜரி பண்ணலாம். 2 லெவல், 2 எலும்பு தான், எலும்புக்கு நடுவில் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாக்கா முன்னாடி மூலியமா சர்ஜரி பண்ணலாம். 3 எலும்புக்கு மேல ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா பின்னாடி மூலியமும் சர்ஜரி பண்ணலாம். முக்கியமாக எக்ஸசைஸ் எல்லாம் முக்கியம். நம்ம சர்ஜரி வேண்டாம் அப்படின்னு சொல்ற பட்சத்துல நம்ம ட்ரீட்மெண்ட் அந்த மாத்திரைகளுக்கு கூட பிசியோதெரப்பின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த மாதிரி அறுவை சிகிச்சை இல்லைன்ற பட்சத்தில் இல்லாம நம்ம சிவியரிட்டி ரொம்ப அதோட சிவியரிட்டி கம்மியா இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம ரெகுலர் எக்ஸசைசஸ், பெட்கான எக்ஸசைசஸ், இந்த மசில்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அது பண்ணலாம். இல்ல வலி இருந்தா அதுக்கு ட்ரீட்மெண்ட் டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். இல்ல கை கால் மரமரப்பு இருந்தா அதுக்கும் டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் அதுக்கு இல்லாம பிசியோதெரப்பி கண்டிப்பாக அவசியம், அது முக்கியம். நம்ம கழுத்து வந்து நம்ம அடிக்கடி ஸ்ட்ரெயின் நிறைய வரும். நம்ம கழுத்து அதிகமா மூவ் பண்றப்போ ஸ்ட்ரெயின் வரும். இல்ல ஒரு வெயிட் தூக்குறப்பையோ, இல்ல வந்து கழுத்து ஃபோர்ஸ் அப்படி திருப்புறப்பையோ. ஸோ அது எல்லாமே, அது எல்லா ஸ்ட்ரெயினையும் தாங்கிறது வந்து கழுத்தோட இந்த தசை மசில்ஸ். இந்த கழுத்து மசில்ஸ் தான் வழக்கமா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரெயின் வர அந்த அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே தாங்குறது. நம்ம வயசாக அந்த அந்த தசை எல்லாம் வீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி ஆயிடுச்சுனாக்கா நெக்ஸ்ட் அந்த ஸ்ட்ரெயின் டைரக்டா அந்த எலும்புக்கு தான் போகும். ஏதாவது ஒரு ஸ்ட்ரெயின் நம்ம டக்குன்னு கழுத்து திருப்பறையோ இல்ல வந்து வெயிட் தூக்குறதுனால ஸ்ட்ரெயின் டைரக்டா அந்த எலும்புக்கு போகும். ஸோ டைரக்டா எலும்புக்கு ஸ்ட்ரெயின் போறப்போ அந்த ஜவ்வு வந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணி வைக்கணும். மேலும் அந்த குறுகிய ஒருவேளை குறுகிடுச்சு அப்படின்னாக்கா இன்னுமே குறுகாம அந்த ஸ்பேஸ் இன்னுமே கம்மியாகாம இருக்கிறதுக்கு பிசியோதெரப்பி மிக மிக அவசியம். இது சிகிச்சை பண்ணாவிட்டால் ஒருவேளை நம்ம வந்து சில பேருக்கு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் வேண்டாம், நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் வேற எதுவும் எடுத்துக்கவும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க அந்த அந்த ஸ்பேஸ் குறுக குறுக ஸ்பேஸ் கம்மியாக கம்மியாக ஸ்பைனல் கார்டில் அந்த முதுகு தண்டு அழுத்த ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஆரம்பிக்கிறப்போ கை காலுக்கான ஃபர்ஸ்ட் உணர்ச்சி போகும். அடுத்து அப்பயும் பார்க்காவிட்டால் அதோட கை காலோட செயல் இழந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கை கால் வராமல் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் கால் சுத்தமாக வராமல் போகலாம், இல்ல கை ரெண்டும் செயல் இழந்து போகலாம். இதுதான் காம்ப்ளிகேஷன்ஸ். இது பெரும்பாலும் இந்த ஸ்பைனல் கார்ட் ஃபுல்லாவே இந்த வெர்டிபிரல் பாடியில எங்க வேணா வரலாம். இந்த ப்ராப்ளம் கழுத்து எலும்பு இங்கேருந்து ஆரம்பிச்சு கீழே உட்கார்ற எலும்பு வரைக்கும் ஃபுல்லாவே முதுகு தண்டு இருக்கு. ஸோ எங்க வேணா அந்த ப்ராப்ளம் வரலாம். முதுகுல தான், ஆனா முது தண்டுல தான் காமனா இந்த ப்ராப்ளம் ஆகும். பெரும்பாலும் எங்க வரும்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து கழுத்துல வரும். ஸோ இது போக இந்த இடத்துல வரும், முதுகுல வரும், கீழ் முதுகுல வரும். லம்பார் சொல்லுவோம், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் காமன். அதுக்கடுத்து சர்விக்கல் ரீஜன்ல வரும். நடுவுல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பட் கம்மி தான். இதை தடுக்கிறதுக்கு நம்ம வந்து பொதுவா எல்லாருக்கும் வயசானா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. எலும்பு தேய்மானம் எல்லாம் வயசா அதிகமாகும். நம்ம வந்து பாடியை வந்து ஃபிட்டா வச்சிருக்கிறோம், நம்ம வந்து மசில்ஸ் எப்பவுமே ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறோம். ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணும், வெயில்ல வாக்கிங் அதிகம் போகணும். இல்லைன்னா வந்து நம்ம பண்ற வேலைகள்ல நம்ம கான்சியஸா இருக்கணும். நம்ம இப்போ இந்த காலத்துல எல்லாருமே நம்ம எல்லாம் ஃபோன் யூஸ் பண்றோம். ஸோ ஃபோன் யூஸ் பண்றப்போ ரொம்ப நேரம் நம்ம குடிஞ்சே வச்சு பாக்குறது, இதை விட்டுட்டு இப்படி சாஞ்சிருக்கு ஸ்ட்ரெயிட்டா பாக்குற மாதிரி நாமளே அதுக்கான முயற்சியை எடுத்துக்கணும். நம்ம லேப்டாப் யூஸ் பண்றவங்க அவங்களாம் பெரும்பாலும் வந்து அவங்க போஸ்டரை கான்சியஸா ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கணும். நம்ம ரொம்ப நேரம் குடிஞ்சே வேலை செய்யறதோ இல்ல ரொம்ப நேரம் உட்காந்தே இருக்கிறதோ இதெல்லாம் தவிர்த்தனாக்கா நம்ம இந்த ப்ராப்ளம் சீக்கிரமா வராம இருக்க தவிர்க்கலாம்.